ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. நாம் அந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பாலிட்டி கொஷின் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கு அண்ட் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க அந்த வீடியோவில் என்ன இம்பார்ட்டண்ட்டான பாலிட்டி கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். First question பார்க்கலாம். The only instance when the President of India exercised his power of veto related to, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அது எந்த மசோதாவின் மீதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். A. The Hindu Code Bill. B. The PEPSU Appropriation Bill. C. The Indian Post Office Amendment Bill. D. The Dowry Prohibition Bill. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, த பெப்சு அப்ராப்ரியேஷன் பில். இதில் இந்த பெப்சுன்றது என்னென்னா பாட்டியாலா, அதாவது பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு அர்த்தம். அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன், அதோட சுருக்கம் தான் இந்த பெப்சு. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். The Chief Minister of a state in India is not eligible to vote in the presidential election. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்போ வாக்களிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். He himself is a candidate. அவர் ஒரு வேட்பாளராக இருக்கும்போது. B. He is yet to prove his majority on the floor of the house of the state legislator. அதாவது ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் அவர் இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்காத வரைக்கும். C. He is a member of the upper house of the state legislator. அவர் ஒரு அதாவது சட்டமன்றத்தோட மேலவை உறுப்பினராக இருக்கும்போது. D. He is a caretaker chief minister. செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி டு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் தான். அதில் லோவர் ஹவுஸ் அப்படின்ற கீழவையில் இருக்கிறவங்களுக்கும், அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வாக்களிப்பதற்கான உரிமை உண்டு. தேர்டு கொஷின் பார்க்கலாம். த அபாலிஷன் ஆஃப் ஐஏஎஸ் அண்டு ஐபிஎஸ் ஹேஸ் பீன் ரெக்கமெண்டட் பை. ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்ற பதவிகளை ஒழிப்பதற்கு பரிந்துரைத்த ஆணையம் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ. தேபர் கமிஷன். பி. கலேகர் கமிஷன். சி. கேர் கமிஷன். டி. ராஜமன்னார் கமிஷன். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ராஜமன்னார் கமிஷன் தான் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் பதவிகளை அபாலிஷன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு கமிட்டி. இந்த ராஜமன்னார் கமிஷன் பார்த்திங்கன்னா அதோட அப்பாயின்மெண்ட் ஆஃப் ராஜமன்னார் கமிஷன் 1969லையும், அந்த கமிட்டி அதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1971லையும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இந்த கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் இந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதோட ரிப்போர்ட் 1971ல் சப்மிட் பண்ணாங்க கவர்மெண்ட் கிட்ட. நாலாவது கொஷின் பார்க்கலாம். த ஸ்வரன் சிங் கமிட்டி கன்சிடர் த கொஷின் ஆஃப், அதாவது ஸ்வரன் சிங் குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மோர் அட்டானமி டு பஞ்சாப் ஆன் த மாடல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை போன்று, அதாவது தன்னாட்சியை போன்று பஞ்சாபுக்கும் தன்னாட்சி வழங்குவது குறித்து. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். பி பார்த்திங்கன்னா த சூட்டபிலிட்டி ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் இந்தியா, அது இந்தியாவுக்கு அதிபர் முறையிலான அரசாங்கத்தினோட பொருத்தப்பாடு, சூட்டபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக. அடுத்து சி பார்த்திங்கன்னா த பிரசிடென்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். அடுத்து டி பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். இதில் பி கொடுத்துருப்போம், பி இல்லை, சி தான் த பிரசிடென்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 4வது கேள்விக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதோட பிரசிடென்சி செக் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. இந்த குழு பார்த்திங்கன்னா 1976ல் அமைக்கப்பட்ட குழு.
அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். which one of the following is a feature common to both Indian and American Federation? அதாவது இந்திய கூட்டாட்சிக்கும் அமெரிக்க கூட்டாட்சிக்கும் பொதுவான, அதாவது காமன் அப்படின்னு சொல்கிற பொதுவான அம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. பி 3 லிஸ்ட் இன் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் அமைப்பில் உள்ள 3 பட்டியல்கள். சி டியூவல் ஜுடிஷியரி, அதாவது இரட்டை நீதித்துறை. டி எ ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட் டு இன்டர்பிரட் த கான்ஸ்டியூஷன், அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்கிற அரசியலமைப்பை விளக்குவதற்கான ஒரு கூட்டாட்சி உச்சநீதிமன்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட் டு இன்டர்பிரட் த கான்ஸ்டியூஷன் தான். அதாவது இந்தியன் ஃபெடரேஷனுக்கும் அமெரிக்கன் ஃபெடரேஷன் காமனான ஃபீச்சர் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிற கான்ஸ்டியூஷனை விளக்குற ஒரு அமைப்பு. இந்த 6வது கேள்வி பார்க்கலாம். which one of the following is in the concurrent list? concurrent listன்றது பொதுப்பட்டியல், அதாவது அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியலில் பின்வரும் எந்த ஒன்று இருக்குன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்டு ஃபேமிலி பிளானிங். பி பப்ளிக் ஹெல்த் அண்டு சானிடேஷன். சி கேபிட்டேஷன் டாக்ஸஸ். டி ட்ரெஷர் ட்ரோவ். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்டு ஃபேமிலி பிளானிங் தான் இந்த இந்திய அரசியலமைப்பில் பொது பட்டியலில் இருக்கிற ஒரு துறை. 7வது கேள்வி பார்க்கலாம். த ஆன்டி டெஃபெக்ஷன் லா வாஸ் enacted as early as 1979. 1979 இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சொல்கிற ஆன்டி டெஃபெக்ஷன் லா எங்கே வந்து எனாக்டட்னா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி வெஸ்ட் பெங்கால். இந்த வெஸ்ட் பெங்காலில் தான் த ஆன்டி டெஃபெக்ஷன் லா வந்து ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணாங்க. 8th கொஷின் பார்க்கலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிகேம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வித்தவுட் பீயிங் இயர்லியர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஏ ஸ்டேட்? அதாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இல்லாமல் நேரடியாக இந்தியாவின் பிரதமரானவர் யாருன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே வந்து அவங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆகியிருப்பாங்க. ஆனால் இங்கே கேட்டிருக்க கேள்வி பார்த்திங்கன்னா யார் வந்து முதலமைச்சராக இல்லாமல் நேரடியாக பிரதமரானவர் யாருன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மொரார்ஜி தேசாய். செகண்டு சரண் சிங். தேர்டு விபி சிங். 4th சந்திரசேகர். 5th பிவி நரசிம்ம ராவ். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்த 8th கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 ஒன்லி, அதாவது சந்திரசேகர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் ஏற்கனவே வந்து முதலமைச்சராக இல்லாமல் நேரடியாக பிரதமரானவர். இந்த மொரார்ஜி தேசாய் அவர்களும் சரண் சிங் அவங்களும் விபி சிங்கும் அடுத்து பிவி நரசிம்மராவும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்கள். The 9th கொஷின் பார்க்கலாம். which of the following taxes is or levied by the union and collected and appropriated by the states? அதாவது மாநிலத்தால் விதிக்கப்பட்டு மாநிலங்களால் வசூலிக்கப்பட்டு மற்றும் பிரித்தளிக்கப்படுகிற ஒரு வரி எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ஸ்டாம்ப் டியூட்டிஸ். பி பேசஞ்சர் அண்ட் குட்ஸ் டேக்ஸ். சி எஸ்டேட் டியூட்டி. டி டாக்ஸஸ் ஆன் நியூஸ் பேப்பர். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டாம்ப் டியூட்டிஸ். இந்த வரி தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களால் வசூலிக்கப்பட்டு மற்றும் பிரித்தளிக்கப்படுகிற ஒரு வரி. 10வது கேள்வி பார்க்கலாம். எக்கனாமிக் சர்வே இன் இந்தியா இஸ் பப்ளிஷ்டு அஃபிஷியலி எவ்ரி இயர் பை. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த எக்கனாமிக் சர்வேன்னு சொல்கிற பொருளாதார ஆய்வறிக்கை வந்து வெளியிடுறவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். டி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த எக்கனாமிக் சர்வேவை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுறவங்க. 11th கொஷின் பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா இன் அக்டோபர் 1959. அக்டோபர் 1959 இந்தியாவில் எந்த இடத்துல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க.
4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ராஜஸ்தான், பி தமிழ்நாடு, சி கேரளா, டி கர்நாடகா. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1959. 12th கொஷின் பார்க்கலாம். த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்கிற பொதுநல வழக்கை முதல்ல தொடுக்கிறதுக்கான ஒரு முறையை எந்த நாட்டில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்காவில் தான் இந்த முதல்ல பிஐஎல்னு சொல்கிற பொதுநல மனுவை நீதிமன்றத்தில் தொடுக்கிற ஒரு வழக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 13th கொஷின் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற விவசாய வருமான வரியை மாநில அரசுகளுக்கு ஒதுக்கியது யாருன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ த ஃபினான்ஸ் கமிஷன், நிதி குழு, பி த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது தேசிய வளர்ச்சி குழு, சி த இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, டி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. 14th கொஷின் பார்க்கலாம். த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு டிசைட் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் இட்ஸ். இந்த மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான டிஸ்பியூட்ஸ்னு சொல்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உச்சநீதிமன்றத்தோட அதிகாரம் எந்த வரம்புக்குள்ளே வருதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஆலோசனை வரம்பு, பி அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மேல்முறையீட்டு வரம்பு, சி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உண்மையான அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க, டி கான்ஸ்டியூஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், அரசியலமைப்பு சட்ட வரம்பு. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர், அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உண்மையான அதிகார வரம்பின் கீழ் தான் இந்த மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. ஃபிஃப்டீன்த் கொஷின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொல்கிற மாவட்ட நீதிபதி பின்வரும் எந்த ஒன்றில் அடங்காது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பின்வருவங்களில் யார் மாவட்ட நீதிபதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏ சீஃப் பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட், பி செஷன்ஸ் ஜட்ஜ், சி ட்ரிபியூனல் ஜட்ஜ், டி சீஃப் ஜட்ஜ் ஆஃப் எ ஸ்மால் காஸ் கோர்ட். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ட்ரிபியூனல் ஜட்ஜ். இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்ற ஒரு டேர்முக்குள்ளே அடங்காத ஒரு பதவி. 16வது கேள்வி பார்க்கலாம். Who among the following have the right to vote in the elections to both the லோக்சபா அண்டு ராஜ்யசபா, அதாவது மக்களவை மாநிலங்களவையில் நடக்கிற தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், elected members of the upper house of the state legislature, elected members of the lower house of the state legislature. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி elected members of the lower house of the state legislature, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள். 17வது கேள்வி பார்க்கலாம். which one of the following states of India does not have a legislative council, அதாவது பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் என்ன கிடையாதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிற சட்ட மேலவை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ மகாராஷ்டிரா, பி பீகார், சி கர்நாடகா, டி மத்திய பிரதேஷ். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மத்திய பிரதேஷ். இந்த மாநிலத்தில் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்கிற சட்ட மேலவை இல்லை. 18வது கேள்வி பார்க்கலாம். இந்த இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம்டு இன் 1946 the vice president of the executive council was, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டோட, அதுவும் 1946 ஃபார்ம் பண்ண இன்டரிம் கவர்மெண்ட்டோட வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஜவஹர்லால் நேரு தான் இந்த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்.
19th கொஷின் பார்க்கலாம். கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற நிறுவன வரி வந்து பின்வரும் நோட்டில் எதில் அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இஸ் லெவிட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களால் விதிக்கப்பட்டு அவற்றால் பகிர்ந்து கொள்ளப்படுகிற ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. பி பார்த்தீங்கன்னா இஸ் லெவிட் பை த யூனியன் அண்டு கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களால் வசூலிக்கப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்படுகிற ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சி பார்த்திங்கன்னா இஸ் லெவிட் பை த யூனியன் ஷேர்டு பை த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கிற ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. டி பார்க்கலாம். இஸ் லெவிட் பை த யூனியன் அண்ட் பிலாங்ஸ் டு இட் எக்ஸ்க்ளூசிவ்லி, அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு முழுவதுமாக மத்திய அரசு எடுத்துக்கொள்கிற ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இஸ் லெவிட் பை த யூனியன் அண்ட் பிலாங்ஸ் டு இட் எக்ஸ்க்ளூசிவ்லி. 20வது கேள்வி பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் போத் த ஹை கோர்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட், அதாவது உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் பின்வரும் எந்த ஒன்று அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். disputes between the center and the states, disputes between the states inter se, protection of fundamental rights, protection against the violation in the constitution. இதில் jurisdiction of both the high court and supreme court சொல்லும்போது, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் பொதுவான ஒரு வரம்புக்குள்ளே அடங்குற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அது அடிப்படை உரிமைகளோட பாதுகாப்பு தான் இந்த 2 நீதிமன்றங்களுக்கு பொதுவான அதிகார வரம்புக்குள் வரக்கூடியது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்ட்டான 20 பாலிட்டி கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கும் அந்த ப்ராக்டிஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.